لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்பிக்கை நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஜ் இஸ்லாத்தின் இறுதி கடமை, 5வது கடமை. இந்த ஹஜ் எப்படி செய்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது பற்றிய விளக்கங்களை இன்று நான் தர இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றபோது அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எப்படி இருக்கும் என்பதை முதலில் ஒரு நீரோட்டமாக உங்களுக்கு நான் கூறுகிறேன். ஹஜ் என்பது 5 நாட்கள். எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் நடக்க வேண்டிய நாட்கள். இன்னொன்று சொல்லுவார்கள், 6வது நாளையும் சொல்லுவார்கள். இதற்கு ஒரு சின்ன விளக்கம். ஹஜ் என்பது 8, 9, 10, 11, 12 முடித்தால் நஃபருல் அவ்வல் அதற்கு பெயர். துல்ஹஜ் பிறை 12 அன்னைக்கு அசரோடு நீங்கள் வெளியாகிட்டீங்கன்னா நஃபர் 1. அதே சமயத்தில் நீங்கள் அசருக்கு பிறகு தாண்டி மகரிபு வரை அந்த மினா என்ற இடத்தில் இருந்து விட்டால் நீங்கள் இன்னொரு நாள் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். அப்பொழுது அதற்கு பெயர் நஃபர் சானி. ஆக 5 நாள் அல்லது 6 நாள் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுங்கள். இந்த 5 நாள் எப்படி, 6வது நாள் எப்படி என்ற விளக்கத்தை இன்று உங்களுக்கு தெளிவாக்குகிறேன். இஸ்லாமியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம். அவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். சில கூடுதல் கிடைக்கும். அந்த கூடுதல் எப்படி கிடைக்கும் என்றால், இதிலிருந்து இது கிடைக்கும் என்ற நினைவில் வாழ்வியலில் ஏற்பட்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நிபந்தனைகளை கொண்டு வருவார்கள். இப்போது நமக்கு அது தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் தர்வியா. இந்த தர்வியாவுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், தர்வியாவுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், துல்ஹஜ் பிறை, கவனிங்க, மீண்டும் சொல்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நம்பிக்கை மூலமாக சரியான ஒரு பாடத்தை நாங்கள் சொல்லித் தருகிறோம். நம்பிக்கை என்பது ஈமான், ஈமான் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு தான் உலகம் முழுக்க இந்த தாவாவை நாங்கள் செய்கிறோம். துல்ஹஜ் பிறை 8 அன்று தான் ஹாஜிகள் எங்கிருந்தாலும் மக்காவிற்கு வந்து எஹ்ராம் கட்டுவார்கள். துல்ஹஜ் பிறை 8 காலையில் எஹ்ராம் கட்டி அங்கிருந்து மினாவுக்கு செல்வார்கள். மினாவில் 5 வக்துகள் தொழுவார்கள். கவனம் தேவை. துல்ஹஜ் பிறை 8 லொஹர், அசர், மக்ரிப், இஷா. அதிகாலை நேரம், அரஃபாவுடைய நாள் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 9 அதிகாலை நேரம் தொழுகை இருக்கிறதல்லவா, சுபஹ், அதையும் தொழுவார்கள். தொழுதுவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? அரஃபாவுக்கு செல்வார்கள். 9வது நாள் அரஃபா, 10வது நாள் முஸ்தலிஃபா, மினா, 11வது நாள் மினா, 12வது நாள் மினா. இந்த அடிப்படையில் இந்த 5 நாளையும் அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள், புழங்குவார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். ஹஜ் என்பது என்ன? எந்த நாள் ஹஜ் நாள்? இந்த 5 நாளில் எது முக்கியமான நாள்? ஹஜ் நாள் என்பது அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் பிறை 9 அன்று இருக்கக்கூடிய நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள்.
அந்த ஹஜ்ஜுடைய நாளில் ஹஜ்ஜுடைய நேரம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அது எதிலிருந்து எதுவரை? துல்ஹஜ் பிறை 9 யவுமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய, உலகமெல்லாம் அரஃபா என்று நோன்பு வைப்பார்கள். ஹாஜிகள் அரஃபா தான் அவர்களுக்கு பெருநாள். அந்த பெருநாளுடைய நேரம், ஹஜ்ஜுடைய நேரம் எதுவென்றால், கவனத்தோடு கேளுங்கள், துல்ஹஜ் பிறை 9 அன்று லுஹரிலிருந்து மகரிபுக்கு பாங்கு சொல்லுகிற வரைதான் ஹஜ்ஜுடைய நேரம். ஹஜ்ஜுடைய நாள் 9வது நாள், ஹஜ்ஜுடைய நேரம் 9வது நாளில் லுஹரிலிருந்து மகரிபு வரை ஹஜ்ஜுடைய காலம். அந்த நேரத்தில் லுஹரிலிருந்து மகரிபு வரை நீங்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாள் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அடுத்த நாளில் சரியான விளக்கத்தை நான் தருகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.